What will happen to a hydra if it is cut into the multiple pieces? நல்லா கவனிங்க. ஹைட்ரா அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு எது ஞாபகத்துல வச்சோம்னா பட்டிங். ரைட்டா? மொட்டு விடுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். பட்டிங் என்பது என்னன்னா துளித்தல் இல்ல முட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஹைட்ரா அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றான்னா நிறைய பீசஸா வந்து கட் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு பீஸ் என்ன ஆகும் ரீப்ரொடியூஸ் ஆகும். எதன் மூலம்? பட்டிங் மூலம். ஒவ்வொரு துண்டும் மொட்டு விடுதல் மூலம் என்ன ஆகுனா ஸோ மொட்டு விடுதல் என்னன்னா பிளான்டா இருந்துச்சுன்னா மொட்டு விடுதல். இதே இது அனிமலா இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா துளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். பட்டின் ஹைட்ரா. ஸோ பட்டின் ஹைட்ரா என்ன ஆகுனா த்ரோ அஸ் அன் அவுட் growth. ஃபார்ம் இன்செக்ட் பேரண்ட் பாடி கிடையாது, ஃபார்ம் த்ரோ ஸ்போர் கிடையாது, டெவலப் ஆன ஸ்டாக் கிடையாது. ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். அடுத்து which of the following method of reproduction ensure the rapid increase in the population? நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த இனப்பெருக்க முறை மூலம் மக்கள் தொகையில் வேகமான அதிகரிப்பை வந்து உறுதி செய்ய முடியும்னா அது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் தான். ஏன்னா செக்ஷுவலுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நார்மல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல். ஏசெக்சுவல் பொறுத்தளவுக்கு என்னன்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது, சீடு ஃபார்மேஷன் இருக்காது. அதனால அதிகமா எக்கச்சக்க என்ன பண்ண முடியும்னா நியூ ஆர்கானிசா ஃபாஸ்டா வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபார்ம் பண்ண முடியும். Which of the following method of reproduction found in the plasmodium? இது ஞாபகத்துல வச்சிருங்க. அதாவது பைனரி ஃபிஷனாவே. ஸோ பைனரி அப்படின்னாவே என்னன்னா அமீபா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி என்ன மல்டிபிள் ஃபிஷன் என்ன பிளாஸ்மோடியத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாஸ்மோடியம் என்ன ரீப்ரொடியூஷன் பை வந்துன்னா மல்டிபிள் ஃபிஷன் பலப்பிளவு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வரும். இந்த கிராஃப்டிங், பட்டிங், லேயரிங் இதெல்லாமே டைப் ஆஃப் எதுல வரும்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு தாவரம் இருக்கிறோம், அந்த தாவரத்தோட தண்டு பகுதி வேரை விட்டுட்டு வேறு நுனிப்பகுதி விட்டுட்டு தண்டு பகுதி, கிளை பகுதி அந்த மாதிரி பாட்டுல என்ன ஆகுனா தனியா வந்து என்னன்னா புதுசா உருவாகும். ஒரு பிளான்ட வந்து உருவாக்க முடியும்னா அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றது.